பூங்கா விவகாரம் தொடர்பாக துருக்கி அதிபர் விடுத்த எச்சரிக்கையையும் மீறி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இஸ்தான்புல்லில் போராட்டம் நடத்தி வருவோருக்கு ஆதரவாக தலைநகர் அங்காராவிலும் போராட்டம் வெடித்துள்ளது. இஸ்தான்புல்லில் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் கூடாரங்களை மட்டும் அகற்றினர். இருப்பினும் அவர்களின் போராட்டம் தொடர்கிறது. கெசி பூங்காவில் மேற்கொள்ளப்பட இருக்கும் கட்டுமான பணிகள் குறித்து நீதிமன்றம் கூறுவதை அரசு ஏற்று நடக்கும் என பிரதமர் எர்டோகான் உறுதியளித்தார். ஆனாலும் மக்கள் பூங்காவை விட்டு வெளியேற மறுத்து வருகின்றனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களின் ஒரு தரப்பினரை அழைத்து பேசிய பிரதமர் அரசின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என கூறி அவர்களை எச்சரித்தார். பனாமா கால்வாய்க்கு மாற்றாக புதிய கால்வாய் அமைக்கும் திட்டத்திற்கு நிகார்குவா நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கட்டுமான பொறுப்பை சீன நிறுவனத்திற்கு வழங்கவும் நிகார்குவா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் நிகார்குவா நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என்று நம்பப்படுகிறது. பாதுகாப்பிற்காக வீட்டை சுற்றி வேலி அமைப்பார்கள், ஏன் ஊரை சுற்றி கூட வேலி அமைப்பார்கள். ஆனால் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள வித்தியாசமான வேலியை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நீண்டு உயர்ந்திருக்கும் இந்த சுவர் அரை நூற்றாண்டு கால இனவாதத்தின் அடையாளங்களில் ஒன்று. பயங்கரவாத தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு என்ற வழக்கமான அறிவிப்புடன் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் கட்டியிருக்கும் இந்த சுவர் காலண்டியா என்ற கிராமத்தின் 15 குடும்பங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறது. இந்த சுவரால் வெளியுலகத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பு அருந்து போய்விட்டதாக கவலை தெரிவிக்கிறார்கள் இந்த மக்கள். الوضع مأساوي بشكل حياتنا بالضيق يعني أمر فوق أمرنا بمعنى يعني بنكوي على الضيف فهمت علي بدنا ننفذ ما بنقدر أما نطلع من الأرض مستحيل نطلع من بيوتنا مستحيل راح نضل فيها على طول ما بنطلع منها لو بلف مش 10 كيلو 100 كيلو لا أرجع على بيتي. பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் 6 மாதங்களுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட இந்த சுவர் வழியாக காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் தான் வெளியே சென்று வர முடியும். இதனால் வேலைக்கு செல்வதும் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வருவதும் சாத்தியமில்லாமல் போய்விட்டதாக இந்த கிராமத்து மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். اللي محشورين هالكيت احنا بيجي 10 15 عيله جوا جوا وكلهم في روضه في مدارس في جامعات. بعدين تتصور احنا يعني قريه فبتصير عندنا مناسبات انت بتعرف وقتاش الواحد بيطلع من 5 وفوق فلما احنا من 4 على 5 شو يريد واحد يشتري طياره عشان يروح ويرجع الموعد. நீண்ட காலமாகவே பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் குடியேற்றங்களை ஏற்படுத்தி வரும் இஸ்ரேல் இதுபோன்ற தடுப்புச் சுவர்கள் மூலமாகத்தான் பயங்கரவாத தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகிறது. அது உண்மையாக இருந்தாலும் இந்த சுவரால் இரு இனங்கள் நிரந்தரமாக பிரிக்கப்படுகின்றன என்ற கருத்தையும் மறுக்க முடியாது. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டனுடன் ஆறுமுகம். அமெரிக்காவின் உளவு ரகசியங்களை அம்பலப்படுத்திய ஸ்னோடனுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று ஹாங்காங் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஒபாமாவிற்கு மனு அளிப்பதற்கான இணையதளம் ஒன்றையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர். இதனிடையே ஸ்னோடன் பிரிட்டனுக்கு வருவதை அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த நாடு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக அமெரிக்காவின் உளவு தகவல் பற்றிய விவரங்களை பாகிஸ்தான் கோரியுள்ளது. ட்விட்டரில் பயன்படுத்தப்படும் ஹேஷ்டேக் வசதியை பேஸ்புக் இணையதளமும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதி மூலம் ஒரே தலைப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களை ஒருங்கிணைக்க முடியும். நீண்ட காலமாக பேஸ்புக்கை பயன்படுத்துபவர்கள் இந்த வசதியை கோரி வந்தனர். ஏற்கனவே உணர்வுகளை வெளிப்படுத்தும் வசதியை பேஸ்புக் அண்மையில் அறிமுகப்படுத்தியிருந்தது. ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபே அறிவித்த பொது தேர்தல் தேதியை அந்நாட்டு பிரதமர் மார்கன் ஸ்வாங்கிரி நிராகரித்துள்ளார். வரும் ஜூலை மாத இறுதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என அந்நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனால் தேர்தல் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பாக நடத்தப்படக்கூடாது என பிரதமர் ஸ்வாங்காய் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக அதிபர் தனது அதிகாரத்தை உபயோகித்து தேர்தல் விதிகளில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என பிரதமர் முகாபே வற்புறுத்தி வருகிறார். சில முக்கிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர வேண்டியிருப்பதால் தேர்தலை ஜூலை மாத இறுதியில் நடத்தக்கூடாது என பிரதமர் கூறியுள்ளார். முகாபே பதவிக்கு வந்த போதும் இவ்வாறு அரசியல் சாசனத்தை மீறி தன்னை கலந்தாலோசிக்காமல் தேர்தல் தேதியை அறிவித்ததாக செய்தியாளர்களிடம் பிரதமர் கூறினார். ஜிம்பாப்வேயின் தற்போதைய பொருளாதார சரிவிற்கு அதிபரே காரணம் என்று அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன.
வணக்கம்.